அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் சகோதரன் முகமது சலீமை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்திருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. 7 நாட்கள் காவல் கேட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவருடைய சகோதரர் முகமது சலீமை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்து அது தொடர்பான மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாக அண்மை தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதனை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன். அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரம் என்ன? வணக்கம். சட்டவிரோத பணம் பரிமாற்ற வழக்குல கைதான ஜாஃபர் சாதிக்குடைய சகோதரர் முகமது சலீமை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்திருக்கிறது. போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்குல ஜாஃபர் சாதிக்குடைய சகோதரர் முகமது சலீம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டார். வெளிநாடுகளுக்கு ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி என்ற பெயர்ல கிட்டத்தட்ட 2000 கோடி அளவுக்கு போதைப் பொருட்கள் கடத்திய வழக்குல கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் தேசிய போதை தடுப்பு பொருள் பிரிவினர் ஏற்கனவே இவரை கைது செய்ததற்கு அப்புறமாக தான் இவருடைய சகோதரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் போதைப் பொருள் மூலம் வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பல தொழில்களில் முதலீடு செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்துதான் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்குடைய சகோதரர் முகமது சலீமை அமலாக்கத்துறை அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரிக்க தற்போது முடிவு செய்திருக்கிறார்கள். 7 நாட்கள் காவல் கேட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனு மீதான விசாரணை இன்று வர உள்ளது. முகமது சலீமை காவலில் எடுத்து விசாரித்த பிறகுதான் வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல்களாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இதை வைத்துதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை வேறு திசைக்கு எடுத்து செல்லவும், அது மட்டும் இல்லாம அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்து செல்லவும் இந்த வழக்கு இவரிடம் பெறக்கூடிய வாக்குமூலம் தான் முக்கியமான வாக்குமூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.